நாங்கள் போரூர் ஐயா கோயிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இங்கே ஒரு 7-8 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எனக்கு இங்கே வந்த புதுசில் காற்று கருப்பால் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இங்கே ஐயா கோயிலுக்கு வந்து தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. எனக்கு முதுகு பேக் பெயின் அதிகமாக இருந்தது. கை கால்லாம் ரொம்ப முடியாமல் காலெல்லாம் வீங்கி போயிடும். இங்கே வந்து தான் ஐயா கிட்ட வந்து தான் எனக்கு கை கால்லாம் சரியாக இருந்தது. இடுப்பு வலி இப்போ உட்காந்து எழுந்து எல்லா வேலையும் செய்கிறேன். இங்கே ஐயா கிட்ட வந்து தான் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். ஐயா வந்து எதுவும் எங்ககிட்ட காசு இது எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. எங்களுக்கு கஷ்டம்னா ஐயா கொடுப்பாரு. இது வரைக்கும் எல்லாமே ஐயா வந்து எங்களை நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அதனால இங்க வந்தவங்க என்ன அழுதுட்டு வந்தாலும் இங்க வந்து சந்தோஷமா தான் வெளியே போவாங்க. நாங்களும் இங்க அப்படிதான் அழுதுட்டு வந்தோம். இப்போ நாங்க நல்லா இருக்கோம். ஒரு ஐயூர் கோயிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் கொளப்பாக்கத்துலேருந்து வரோம். ஃபஸ்ட்டில் எதுக்கு வந்தோன்னா, எங்கள் மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு நாள் படுத்தாங்கன்னா 2 நாள் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சமையலில் நான் தான் பார்த்துப்பேன். குழந்தையும் பார்த்துக்க முடியாது. அதேமாதிரி அவங்க வெளியில் போகிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க நார்மலாக இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாரும் சொன்னால் நம்ப மாட்டான். அதனால நான் எங்கெங்கேயோ போய் பார்த்தேன். நான் செலவு மட்டும் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். எல்லாம் கடன் வாங்கி. ஏன்னா நான் டைலரிங் தான் பண்ணுறேன். அதனால யாரும் நம்ப மாட்டாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு ஒன்று ஏமாத்துது அப்படின்னும். எனக்கு தெரியும். 2 பொம்பளை பசங்க எனக்கு. குழந்தைங்க மட்டும் டெய்லி எடுத்துட்டு கோயிலுக்கு போய் விளக்கேற்றுவேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, இங்கே ஒரு ஐயா கோயிலுக்கு போய் பாருங்க. ஆனால் அப்போ அங்கே வர முடியாதுன்ட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இங்கே வெளியில் போகிறேன்னு தான் கூப்பிட்டு. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தப்போ ஒரு 50 பேர் இருந்தாங்க ஐயா கோயிலில். நான் இங்கே பின்னாடி இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். கரெக்டாக ஐயா என்னை ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்க. எனக்கு என்னென்ன நடந்ததோ, அவருக்கு என்னை யாருன்னே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் நாள் அன்றைக்கி தான் வந்திருக்கேன். எனக்கு என்னென்ன நடந்ததோ, அவங்களுக்கு என்னென்ன நடந்ததோ எல்லாமே அன்றைக்கே படிச்சுட்டாங்க. என்ன இருந்ததும் அதையும் அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சுய உணர்வு அவங்களால தெரிய வந்தது. கொஞ்ச நேரம் நல்லா இருப்பாங்க. திருப்பி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது எப்படி சொல்றது, என்ன நிறைய வாட்டி கொலை பண்ணவே பார்த்தாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் சரி பண்ணிடுறேன் இல்லையா, அதனால என்னை அடிப்பாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சரி பண்ணிடுறேன் இல்லையா, அதனால நான் டெய்லி கோயிலுக்கு போவேன். காலையில எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகாம நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு சரியாகணும். அதே லேடிஸ் எல்லாம் கேட்பாங்க, நீ பொம்பளை மாதிரி டெய்லி கோயிலுக்கு வர, எனக்கு பிரச்சனை இருக்கு அதனால நான் வரேன். அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்குன்னா அது ஐயாவால தான். ஐயா வந்தோடனே சொல்லிட்டாங்க, நீங்க இங்க வர வர உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு கஷ்டம், நிறைய கஷ்டம் இருந்தது எங்களுக்கு. வர வர கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து நாங்கள் பணிவிடை செய்ய ஆரம்பிச்சோம். வர வர எங்களுக்கு இருக்கு கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். என் பொண்ணு இப்போ டாக்டர் பிடிக்கிற, அதுவும் ஐயாவால தான் அந்த சீட் கிடைச்சிது. கடைசியாக 2 சீட் தான் இருந்தது கவுன்சிலிங்ல. கவுன்சிலிங் போடும்போது எங்களுக்கு பின்னாடி இருக்கும் அந்த சீட்டை எடுக்க வேண்டியது கடைசி. ஆனால் ஐயா வேண்டிக்கின்னு எங்களுக்கே அந்த சீட் கிடைச்சிது. அதனால ஐயா கிட்ட வந்தா நம்ம என்ன நினைச்சு வரோமோ நல்லது நினைச்சா கண்டிப்பா நடக்கும். நான் சென்ட்ரல்ல இருந்து வர்றேன். ஐயாவுக்கு வந்து பணிவிடை செய்கிறேன். வர்ற மக்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஐயா வந்து மக்களுக்கு அன்னதானம் போடுறாரு. ஃபர்ஸ்ட் வயிறார பசியை அமர்த்திட்டு தான் மக்களுக்கு வந்து வைத்தியமே ஐயா பார்க்குறாரு. அன்பா இருக்கிறாரு. வர்ற மக்களையும் சரி எல்லாமே கைவலி 10 வருஷம் 5 வருஷம் எல்லாத்துக்குமே ஐயா கை வைக்காமலே சரி பண்றாரு. ஐயா சொல்ற மாதிரி வீட்டில் செய்யணும். அவங்க வீட்டில் செய்யணும். ஜென்ஸ் வரும்போது வேஷ்டி கட்டி வரணும். அப்போதான் அவங்க ஐயா வந்து முட்டையை வச்சு நம்ம எண்ணெய் போட்டு உருவ முடியும். பேண்ட் போட்டால் உருவ முடியாது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வரும்போது ஜென்ஸ் வரும்போது வேஷ்டி கட்டுவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையுமே எல்லா எங்கெங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் அப்போ ஹாஸ்பிட்டல் ஊசி போடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, எதுவுமே செய்யாது. ஆனால் ஐயா வந்து எல்லாமே சரி பண்றாங்க. எல்லாம் நம்பி வாங்க. உங்களால் முடிஞ்சது மக்களுக்கு அண்ணாது போடுறது, அண்ணா தர்மம் கொடுங்க உங்களால் முடிஞ்சது. ஐயா வணக்கம். என் பேர் முரளி. நான் ஆழ்வார்த்தேரிலிருந்து வரேன். இந்த ஐயா கோயிலுக்கு 2006 ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது. நான் இங்கே வந்து பல பிரச்சனையோட வந்து இன்னைக்கு நல்லா இருக்கேன். யார் வந்தால் நம்பிக்கையோட வாங்க. அதாவது இன்னைக்கே வந்து இன்னைக்கே முடியணும். கொஞ்சம் கொஞ்சமா வழியே இதுவா பிரச்சனை எல்லாமே நம்பிக்கையோட வாங்க. டெய்லி நாமத்தை நெத்தியில வைக்கணும். நைட்ல கூட படுக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சு குழச்சின்னு தான் படுப்பேன். நான் நாமம் இல்லாமல் இருக்கா என்ன தெரியல. நாமத்தை எவ்வளோ யூஸ் பண்ணி அவ்வளோ நன்மையா இருக்கும். என் பெரிய பையன் காலேஜில் டேம் ஃபீஸே இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பில் கிடச்சி 5 லட்சம் ரூபா, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா, 4 வருஷம் 4 லட்சம் ரூபா ஃப்ரீயாகவே சீட்டு கிடச்சி என் பெரிய பையனுக்கு. இன்னும் என் பையன் சின்ன பிடி பயோடெக்னாலஜி எல்லாமே ஐயாவுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாமே நல்லபடியாக இருக்குது. நம்பி வாங்க.
நான் ஐயா கோயிலுக்கு 8 வருஷமா வரேன். நான் முஸ்லீம் தான் நானு. ஐயாவை நம்பி நான் வரேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. அதெல்லாம் சரியாச்சு. ஐயா தான் சரி பண்ணி விட்டாரு. நான் 8 வருஷமா நான் வந்துட்டே இருக்கிறேன். பையனுடைய படிப்பும் ஐயா தான் பார்த்தாரு. சரியா படிக்காம இருந்தான் 10th அவர் தான் பார்த்தாரு. இப்போ வேலைக்காக நான் கேட்டுன்னு இருக்கிறேன். அவர் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து நிறைய பாய் கிட்ட எல்லாம் போய் மந்திரவாதி கிட்ட எல்லாம் போய் மாட்டிட்டு எனக்கு கை கால் வராம போயிடுச்சு. நைட்டு படுத்தாலும் ஏதோ ஒன்று வந்து என் மேலே விழுந்த மாதிரி இருக்கும். கை கால் எல்லாம் வராம இருந்தது. ஐயா தான் எனக்கு எல்லாமே சரி பண்ணாரு. நிறைய மந்திரவாதி நான் போய் எல்லாமே எனக்கு பிடிச்சி வச்சிருந்தாங்க. பேசவே முடியாது. சாப்பாடே இங்கேருந்து போகாது. வாயில போட்டால் இங்கேருந்து சாப்பாடே போகாது. ஜெகன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். அதுலேருந்து நான் தொடர்ந்து வரேன். ஐயா பணிவிடை செய்கிறேன் நான்.